வணக்கம், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன் சமையல். இப்போ சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறீங்க. கீரை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறீங்க. சாயங்கால நேரத்தில் ஒரு டீயோட இந்த மாதிரி கீரை போண்டா வச்சு நம்ம சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கீரை போண்டா எப்படி செய்கிறது வீடியோவில் போய் பார்க்கலாம். கீரை போண்டா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் மைதா மாவு நான் எடுத்திருக்கேன். இது ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம். அதே டம்ளரில் கடலை மாவு ஒரு அரை டம்ளர், 1/4 டம்ளர் அரிசி மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு தான் சேர்த்துருக்கேன். கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் காரத்திற்கு மிளகாய்த்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின தண்டு கீரை ஒரு நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து போண்டா பதத்துக்கு கலந்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டேன். இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்காங்க. சோடாப்பு சேர்த்திங்கன்னா அந்த போண்டா பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துக்கோங்க. சோடா உப்பு சேர்த்து நல்லா அந்த மாவில் பார்த்திங்கன்னா நல்லா கலந்துட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ கலந்து வச்ச மாவை நம்ம எண்ணெயில் சேர்த்துருவோம். போண்டா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். எல்லா போண்டாயும் நம்ம பொரிச்சு எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இரண்டாவது இருப்பு போட்டதையும் நான் எடுத்துட்டேன். சூப்பராக பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்கு கீரை போண்டா ரெடி பண்ணிட்டோம். இந்த போண்டா பார்த்திங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதே சமயத்தில் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பு. நன்றி, வணக்கம்.